நான் பிரதர் ரூபன், ஒரு ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயர், டென்னிஸ் கோச். லாஸ்ட் 15 இயர்ஸாக கர்த்தருடைய அழைப்பை பெற்று இந்திய தேசம் முழுவதும், உனக்கு கூடுதலாக சொன்னால் 14 தேசங்கள், இஸ்ரேல், அமெரிக்கா, ஏஷியன் கண்ட்ரீஸ், ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் என்று ஒரு ப்ரேயர் மிஷனரியாக கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து போயிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு கர்த்தர் என்ன அனுபவமான வார்த்தைகளை என்னுடைய ப்ரேயர் மிஷனில் கொடுத்தாரோ அதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வெல்கம். நான் மீண்டும் சீக்கிரமாய் வருவேன் என்று உரைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தயவின் நேரம் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. புதிய காரியம்னா ரொம்ப சந்தோஷம். ஏதாவது புதுசாக இருந்தால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில், ஒரு வாலிப வயசில் ஃபஸ்ட் டைமாக ஒரு 2 வீலர் வாங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை புக் பண்ண போகிறதெல்லாம் அப்போ ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. அது இன்றும் என்னுடைய பசுமையாக என் நினைவில் இருக்குது. இட்ஸ் வெரி கிரேட் மூமெண்ட். அந்த டைம் அதை புக் பண்ண போகிறோம், பேர் கேட்குறாங்க, பேர் சொல்கிறோம், எழுதுகிறோம். ஏன்னா அந்த டைமில் 2 வீலர் வாங்குறதுன்றது இட்ஸ் அ கிரேட் திங். அதுவும் ஒரு வாலிபனாக இருந்து நான் சின்ன வயசுலேயே வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால் என்னுடைய வருமானத்திலேயே நான் அதை வாங்குறதுன்றது ரொம்ப சந்தோஷம் இல்லையா? ஸோ அதனால் அதில் போய் பேர் சொல்கிறது, அந்த ப்ரூஃப் கொடுக்கறது, தென் ரிஜிஸ்ட்ரேஷன் டைம் இருக்கும், கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் அந்த வண்டியை அந்த ஷோரூமில் உள்ளே பார்த்து அந்த வண்டியை வெளியே எடுத்துகிட்டு வந்து, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அந்த வண்டியை கையில் கொடுக்குறாங்க. அதை நான் ஓட்டி அப்படி டேர்ன் பண்ணி அப்படி போகும்போது ஐ ஃபெல்ட் மோர் ஹாப்பி இன் மை ஹார்ட். ஒய்? பிகாஸ் எதனால்? அது என்னுடைய கடினமான உழைப்பு நிமித்தமாக, என்னுடைய முயற்சியின் நிமித்தமாக எனக்கு கிடைத்த பரிசு. அது ஒன்று. ஆனால் அதெல்லாம் மேலே நான் எதை எடுத்துகிட்டு வரேன் வெளியே? இட்ஸ் எ நியூ ப்ராடக்ட். அது புதிய காரியம், ஒரு புதுசாக இருந்தது. அந்த நேரத்தில் அந்த வண்டி ஒரு நியூ மாடல். அந்த டைமில் அந்த ஏரியாலேயே அது ஃபஸ்ட்டு புக்கிங் நான் தான் பண்ணுறேன். அதை நான் வெளியே எடுக்கிறேன் அப்படின்னும் போது ஐ ஃபெல்ட் மோர் ஹாப்பி பிகாஸ் இட்ஸ் எ நியூ. புதிய காரியம் என்பது மனிதர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கிஃப்ட், யாராவது ஒருத்தங்க புதுசாக ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, ரொம்ப பிடிக்கும். நிறைய அனுபவங்கள் மனிதர்களுக்கு இருந்திருக்கலாம், பெரிய பெரிய ப்ரெஷியஸ் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்கலாம். ஆனால் சின்னதாக இருந்தாலும், விலை கம்மியாக இருந்தாலும், ஒரு புதுசாக இருந்தால் அது நமக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும், நமக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். அதுதான் புதிய காரியம். அந்த புதிய காரியங்களுக்கு தான் குழந்தைகள் எல்லாம் ஆசைப்படுவாங்க. கிறிஸ்மஸ் கிஃப்ட்டுக்காக ஆசைப்படுவாங்க. ஒரு வீட்டுக்கு போனால் ஒரு கிஃப்ட் கொடுத்து அதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ புதிய காரியம் என்பது மனிதர்களுக்கு மிகுந்த பிடித்த காரியம். முதலாவது வாங்கின ஒரு வீடு, முதலாவது வாங்கின சில பொருட்கள், முதலாவது கிடைத்த அந்த வேலை, முதலாவது சம்பாதித்த அந்த வருமானம், புது கல்யாணம், நியூலி மேரிட் கப்புள், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக, 2 பேருக்கும் இட்ஸ் அ கிரேட் சர்ப்ரைஸ். அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது, வீடியோ பார்க்கும்போது, இப்போ இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் உலகத்தின் தத்துவங்கள். ஐ டோன்ட் அக்ரி வித் தட். ஐ நெவர் என்கரேஜ் இன் தட் வே. அதெல்லாம் உலகத்தினுடைய பட்டிமன்றங்களில் பேசுகிற மாதிரி அன்றைக்கி நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க, இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறத நான் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்வதில்லை. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் என்ன, புதிய தம்பதியாக இருந்தாலும் 20 ஆண்டுகளை கடந்திருந்தாலும் எப்பொழுதுமே அந்த அன்பும் அந்த சர்ப்ரைஸும் மாறக்கூடாது. இப்போ எனக்கெல்லாம் 22 ஆண்டுகள் ஆனாலும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஏனென்றால் அன்று என்ன இருந்ததோ அதான் இன்றும் என்னிடம் இருக்குது. பிகாஸ் நான் கிறிஸ்துவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். உலகத்தின் பட்டிமன்ற கதைகள்லாம் நம்ம பேச வேண்டாம். அதனால் அந்த புதிய திருமணத்தில் எப்படி இருந்தாங்க, அது புதிதாக இருந்தது, ஒரு அன்பாக இருந்தது. அதை பார்க்கும்போது ஒரு நினைவு அன்பாக இருக்கிறது, அது ஒரு பரிசு அன்பாக இருக்கிறது. மனிதர்களுக்கு கிடைக்கிற எல்லா விதமான அந்த நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ் வெரி வேல்யூபிள். பிகாஸ் லெட் மீ டெல் யூ அகெயின், அது புதிதாக இருக்கிறதுனாலே. ஒரு வசனம் வாசித்து செய்திக்குள்ளே கடந்து போகலாமா? ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமேன். ஹாப்பி நியூஸ், குட் நியூஸ். ஒரு புதிய காரியத்தை செய்கிறாராம், உங்களுக்கு செய்கிறார். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், இந்த நேரத்தில் இப்பொழுது. அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி, நீங்கள் அதை அறியீர்களா அப்படின்னு கேட்குறாரு. தெரியலையா? டோன்ட் யூ நோ தட்? நான் புதிய காரியத்தை செய்கிறேன். மகளே, மகனே, என்னுடைய ஊழியனே, நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். உன்னுடைய ஊழியத்தில் நான் செய்கிறேன்ப்பா. மகளே, செய்கிறேன்.
உன் குடும்ப வாழ்க்கையில், உன்னுடைய கனவு கற்பனைகளில் நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். உன் தேவைகளில் நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அந்த புதிய காரியமாக இருக்குது. உங்கள் நீதிக்காக எதிர்பார்க்குறீங்க. அந்த நீதி எப்பொழுது கிடைக்கும்னு காத்துட்ருக்குறீங்க. அந்த நீதி இந்த வழியாக தான் வரணும்னு இல்லை, புதிய வழியில் கர்த்தர் கொடுப்பார். ஒரு புதிய காரியத்தில் உங்களுக்கான ஒரு மிரக்கலை கர்த்தர் கொடுக்க முடியும். மருத்துவம் இப்படி தான் நடக்கணும்னு இல்லை, ஒரு புதிய ஆலோசனையை டாக்டர்ஸுக்கு கொடுப்பார். ஒரு புதிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும். The God will intervene with a new thing. அவர் இடைப்படுவார். ஒரு புதிய காரியத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இடைப்படுவார். அது ஒரு புதிய காரியம். நீங்கள் அறியலையா, உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு விசுவாசத்தையும் கொஸ்டின் மார்க் போட்டு கேட்குறார். உங்களுக்கு அந்த விசுவாசமும் வேண்டும். நல்ல செய்தியை கேட்டீங்க, அதுக்கான விசுவாசமும் வேணும். அவர் என்ன சொல்கிறாரு, வனாந்திரத்தில் நான் ஒரு வழியை உண்டு பண்ணுவேன், அவாந்திர வெளிகளில் நான் ஆறுகளை உண்டு பண்ணுவேன். இதனுடைய தன்மை நமக்கு புரியுதா? வனாந்திரத்தில் வழி என்ன? இந்த டெசர்ட்ஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு வந்து தெரியும், பார்த்த பாலைவனங்கள் எப்படி இருக்கும். அந்த பாலைவனத்தில் மண்கள் எல்லா இடத்துலையும் மண்மேடாக தான் இருக்கும். லுக்ஸ் வெரி ஈவன் எவ்ரிவேர் அண்ட் வெரி லுக் லைக் சேமாக இருக்கும் எல்லா சைடும். நீங்கள் எந்த வழியை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க? எந்த வழியை சூஸ் பண்ணால் உங்களுடைய வாழ்க்கை தப்பிக்கும்? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ அந்த வனாந்தரத்தில் ஒரு வழியை அவர் உங்களுக்கு காண்பிக்கிறார் அப்படின்னா, தட் இஸ் த கிரேட் கைடன்ஸ். த காட் இஸ் ஷோயிங் அஸ் த கிரேட் மைட்டி சேஃபஸ்ட் பாத். அந்த ஒரு வழியை நமக்கு காண்பிக்கிறார். அதுதான் தேவனுடைய ஆச்சரியமான புதிய காரியம். எல்லாம் பழசு தான், சுற்றிலும் பழசு தான். the environment, the situation and circumstance, everything is old. The way is new. இந்த அவாந்திர வெளியில், இந்த வில்டர்னஸில் அங்கே என்ன பள்ளம் தோண்டி எங்கே போர்வெல் போட்டு நீங்கள் தண்ணி எடுக்க போகிறீங்க? அது முடியுமா? இப்போ நம்ம ஊர்லெல்லாம் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வறண்ட பகுதிகள்னு ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. இந்த ராமநாதபுரம் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா 700 feet கீழே வந்து போர்வெல் போட்டால் கூட தண்ணி வராது, உப்பு தண்ணி வரும், மக்கள் கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரியான இடத்துல தண்ணீர் எங்கேருந்து வரப்போகுது? உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு தான் முயற்சி செய்தாலும், இல்லை யார் உங்களுக்கு உதவி செய்ய முன் வந்தாலும், சூழ்நிலைகளை நீங்கள் எப்படி தான் மாற்ற முயற்சி செய்தாலும், அதில் உங்களுக்கு ஒரு வெற்றி, அதாவது ஒரு சர்வைவல் கிடைக்காது அப்படின்ற மாதிரியான நிலையில் இருக்கிறீங்களா? அந்த இடத்தில் ஒரு புதிய காரியமாக அவர் ஜீவ தண்ணீரை கொடுப்பார். உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு லைஃப்பை கொடுக்குறார். உங்கள் எண்ணங்களுக்கு ஒரு லைஃப்பை கொடுக்குறார். உங்களால் முடியல நீங்கள் நினைக்கும்பொழுது அவர் ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறார். அது நியூ ஸ்ட்ரென்த், த நியூ லைஃப். அவர் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அது உனக்கு தெரியலையான்னு கேள்வியை கேட்டு பின்பதாக இந்த 2 ஒப்பீடை அவர் கொடுக்குறார். இந்த புதிய காரியத்திற்கு இந்த 2 ஒப்பீடுகளை தேவன் கொடுக்க வேண்டிய அவசியம் என்னென்னா, தேர் நோ பாசிபிலிட்டிஸ், அதற்கான வாய்ப்புகளே இல்லை. அதை உருவாக்க முடியாத சூழ்நிலையில் மனிதர்கள் இருப்பார்கள். அந்த இடத்துல வழியை கண்டுபிடிக்க முடியாது, அந்த இடத்துல தண்ணீரே கிடைக்காது, அதாவது சர்வைவலுக்கான எந்த சூழ்நிலையும் இல்லை. ஆனால் அங்கு உனக்கு ஒரு வழி, உனக்கான தேவை சந்திக்கப்படும். இதுதான் புதிய காரியம். புதிய காரியம்னா இது வரைக்கும் நம்ம பார்க்காத ரோபோட் இல்லை, ஒரு ப்ரோக்ராம் கிடையாது, இல்லைன்னா மேலேருந்து கொண்டு வந்த வேறு ஏதாவது பிளானட்லேருந்து கொண்டு வந்த ஒரு ஏலியன் ப்ராடக்ட் கிடையாது. ஒரு புதிய காரியம் உங்கள் சூழ்நிலையில் உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்காத அந்த நேரத்தில் அவர் உங்களுக்கு கொடுக்குற அந்த பதில், த வே அவுட் அண்ட் த ப்ரொவிஷன், ஒரு பெரிய ஒரு போஷிப்பை உங்களுக்கு கொடுக்குறாரு இல்லையா? அதுதான் ஒரு புதிய காரியமாக உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்பட இருக்கிறது. இதற்காகத்தான் இந்த 2 காரியத்தை ஒரு புதிய காரியத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறார் தேவன். ஆமென். அடுத்ததாக ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 78:16 வசனம். கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். ஆமென். எங்கே நடக்குது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, நிறைய விபிஎஸ் ஸ்டோரிஸ் தான். வில்டர்னஸில் ஹீப்ரூஸ், அதாவது எபிரேயர்கள் பயணப்படும் பொழுது கண்மலையை பார்த்து பேச சொல்லுகிறார், அடிக்க சொல்லுகிறார். ஆனால் அங்கேருந்து என்ன வருதுங்க? தண்ணீர் வருது. பூமியில் பள்ளம் தோண்டினா தான் தண்ணி வரும், பாறையிலேருந்து எப்படி தண்ணி வரும்? அதை தான் அவர் சொன்னார், அவாந்திர வெளிகளிலே நதிகளை உண்டு பண்ணக்கூடிய தகுதி எனக்கு இருக்குது, பிகாஸ் ஐ எம் த கிரியேட்டர் காட். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இது முடியல, அது முடியல, இது நடக்கலை, அது நடக்கலை, திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் டிலேயிங் இன் மை லைஃப், ஐ குடண்ட் பேர் இட். என்னால் இந்த பெயினை தாங்க முடியல, இந்த லோன்லினஸை தாங்க முடியல, இந்த ஃபெயிலியர்ஸை தாங்க முடியல. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை உங்களுக்கும் இருக்கலாம், எனக்கும் இருக்கலாம், எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும்.
அந்த மனிதர்களுக்கு அது இருக்கும், என் பிள்ளைகளுக்கு அது இருக்கும் தெரிந்து தான் அவருடைய சத்திய வசனத்தை எழுதி வைத்து வெளிப்படுத்தி இருக்கிறார். கவலைப்படாதீங்கப்பா, நான் பாறையிலிருந்து தண்ணீரை கொண்டு வரக்கூடிய தேவனாக இருக்கிறேன். அதுதான் அவாந்தர வெளிகளிலே இந்த நதிகளை நான் பாறையிலிருந்தே எடுத்துகிட்டு வந்துடுவேன். நீங்கள் எதிர்பாராத ஒரு புதிய சூழ்நிலை அது உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு தீர்க்க தரிசனமாய் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். த சிச்சுவேஷன் இஸ் வெரி சேம் அண்ட் யுவர் சரௌண்டிங் இஸ் வெரி சேம். நான் தான் உங்களுக்கு முதல்ல விளக்கி சொன்னேன். எல்லா சூழ்நிலைகள் சுற்றுப்புறங்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் மத்தியில் உங்களுக்கு ஒரு நன்மையை உங்கள் அருகிலே நீங்கள் கவனிக்காத ஒரு காரியம் இருக்குது. அந்த காரியத்தை நீங்கள் எதிர்பார்க்கல. ஏன் தெரியுமா? The possibility is only when I dig the ground I can get the water. The possibility is only I can find a way when someone is heading before me. எனக்கு முன்பதாக யாராவது போகணும், ஏதாவது ஒரு மேப் இருந்திருக்கணும், இல்லைனா ஏதாவது ஒரு 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 டயர்னுடைய மார்க் இருக்கணும், அதை பார்த்தே நான் டெசர்ட்ஸை கடந்து போயிடுவேன். இல்லை ஃபுட் பிரிண்ட் ஏதாவது இருக்கணும், இல்லை யாராவது கைட் பண்ணியிருக்கணும், இல்லை தூரமாக பார்த்தா அங்கே ஏதாவது ஊர் தெரியணும். அப்படின்றது தான் உங்களுடைய பாசிபிலிட்டிஸினுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அப்படி தானே? ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, கீழே டிக் பண்ணி தண்ணி எடுக்க வேணாம், வெளியே இருக்கிற பாறையிலேருந்து தண்ணீரை கொடுப்பேன். அதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு உச்சியில் இருக்கிற பாறையிலேருந்து எப்படி தண்ணீர் வரும்? வாய்ப்புகள் இல்லை. ஆனால் புதிய காரியத்தை நீங்கள் எதிர்பாராமல் உங்களை சுற்றி இருக்கிற அந்த ஒரு காரியத்தில் இருந்து தான் செய்ய போகிறார். ஒரு புதிய அற்புதத்தை செய்ய போகிறாரு. பட் சிச்சுவேஷன் வில் பி சேம். அந்த ஒரு சரௌண்டிங்கில், அந்த ஒரு சுற்றுப்புறத்தில் இருக்கிற ஒரு பொருளை எடுத்து தான், ஒரு நபரை எடுத்து தான், ஒரு சூழ்நிலையை எடுத்து தான், ஒரு வாய்ப்பை எடுத்து தான் அந்த அற்புதத்தை புதிய முறையிலே உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். அந்த அற்புதத்தை நீங்கள் அங்கே தான் பெற போகிறீங்க. அவர் அந்த ஒரு வழியை காண்பிக்க போகிறார். சேம் டெசர்ட், சுற்றி பாலைவனம், அதே பாலைவனம், ஆனால் ஒரு வழியை அவர் அந்த இடத்துல காண்பிக்க போகிறார். ஒரு புதிய முறையில் காண்பிக்க போகிறார். ஒரு நட்சத்திரமாய் தோன்றி கூட உங்களுக்கு முன்பதாய் கடந்து போகலாம். அப்படிதானே அந்த 3 ஞானிகளுக்கு கர்த்தர் வழியை காண்பித்தார். நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும். சூப்பர் நேச்சுரலாக கர்த்தர் செய்வார். இதை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் பாறைகளில் தண்ணீரை ஓடி வர செய்கிறார், தேவைகளை சந்திக்கிறார், வழி நடத்துகிறார், முன்பதாய் போய் கோலனானவைகளை செவ்வையாக்குகிறார். He can make it, my dear brother, my dear sister, because he is a creator God. He is a maker of everything. அவர்தான் உருவாக்குகிற தேவன், சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிறார். ஆமென். அடுத்ததாக ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா 41:19 வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்திம் மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய் மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். ஆமென். He is turning a desolation into joy, strength and beauty. ஒரு பாலாய் கிடந்த ஒரு காரியம். இப்போ எதுக்குங்க இவ்வளோ மரத்தினுடைய பெயர்? இது எதை குறிக்கிறது? வனாந்தரத்தில் இருக்கிற மரங்கள், அவாந்தர வெளிகளில் இருக்கிற மரங்கள், இது இந்த மரங்களில் எதை குறிக்குது? நல்லா பார்த்தீங்கன்னா, உடன்படிக்கை செய்யக்கூடிய பெட்டிக்கு தேவையான மரம், உங்கள் பயணத்திற்கு செயலிங்க்கு தேவையான மரம், உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்க, சமாதானத்தை கொடுக்க தேவையான ஒலிவ மரம் போன்றது, ஸ்ட்ராங்காக இருக்கிற கேதுரு மரத்தை போன்றது, லெபனோனில் இருக்கிற மரத்தை போன்றது, எல்லாம் ஒரு அழகை கொடுக்கக்கூடிய ஒரு மரத்தை போன்றது. இது எல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் இப்போ இருக்கிற, மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், ஐ ரியலி வாண்ட் டு ரிப்பீட் அகெயின், ஒரு ப்ரொஃபட்டிக்கலாக நான் இதை சொல்கிறேன். நீங்கள் இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலை இருக்குல்ல, இங்கே உங்களால் எதையுமே செய்ய முடியாது. பிகாஸ் ஐ எம் ஸ்டாண்டிங் இன் த மிஸ்ட் ஆஃப் த வில்டர்னஸ், இந்த டெசர்ட். நான் இதுக்கு மேலே எதையும் செய்ய முடியாத ஒரு நிலையில் தவித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நான் என்ன செய்ய போகிறேங்க? எப்படி பர்சீவ் பண்ண போகிறேன் மினிஸ்ட்ரி? என் லைஃப்பை எப்படி பர்சீவ் பண்ண போகிறேன்? ஹவ் ஐ கோயிங் டு இன்க்ரீஸ் மை லைஃப்? என்னோடய ஃபேமிலியை நான் எப்படி பாதுகாக்க போகிறேன்? எனக்கு என்னங்க எதிர்காலத்திற்கான நம்பிக்கை, ஹோப் இருக்குது, ஃப்யூச்சர் ஹோப் இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டில், த எண்ட் டைம் ஆஃப் திஸ் பிளானட் எர்த்தில் நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு இல்லையே, பலன் இல்லையே, ஞானம் இல்லையே, அறிவு இல்லையே, குடும்பம் இல்லையே, பணம் இல்லையே, பொருள் இல்லையே. இப்படியான ஒரு சூழ்நிலையில் the situation never changes. இந்த சூழ்நிலை மாறாது. சூழ்நிலை அப்படியே தான் இருக்க போகுது. உங்கள் ஊழியத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் நேம் இட், நீங்கள் அது சொல்லுங்கள், இதுதாங்க என் பிரச்சனைன்னு சொல்லிக்கோங்க. அது எனக்கு தெரியாது, அவர் அறிந்திருக்கிறார். அந்த சூழ்நிலை மாறப்போவதில்லை. ஆனால் அந்த சூழ்நிலையின் மத்தியில் அவர் சொல்கிறாரு, இப்படியான மரங்களை வாய்ப்பில்லாத இடத்தில் நான் நட்டு வைக்கிறேன்னா உங்களுக்கான தேவைகளையும்
அதற்கான தயவை நான் எல்லா இடத்துலையும் உண்டு பண்ணுறேன். அபிஷேகம் வேணுமா, பயணப்படுறதுக்கு மரம் வேணுமா, புதிய உடன்படிக்கை வேண்டுமா, ஒரு ஸ்ட்ராங்காக நீங்கள் நிற்கணுமா, உங்களுக்கு சமாதானம் வேணுமா, இப்படியான மரங்கள் குணாதிசயங்களையும் தேவைகளையும் சந்திப்பதற்காக கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு ஓமைகள். The God is creating a way for us and is providing all our needs in due time. நம்ம தேவைகளை ஏற்ற வேளையில் சந்திக்கிறார். எவ்வளோ அழகான மரங்களைப் போல நம் வாழ்க்கையில் தேவைகள் சந்திக்கப்படுது. இந்த வெரி சேம் டெசர்ட் அண்ட் வெரி சேம் வில்டர்னஸ். அதே பாலைவனத்தில், அதே அவாந்தர வெளியில் கர்த்தர் இவைகளை உண்டு பண்ணி, இப்பொழுது தான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் வறட்சியாக, இப்போ தனி மரம் தோப்பாகாதுன்னுவாங்க. என்னப்பா தனி மரமாக நிற்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சூழ்நிலையே சாதகமில்லாமல் நின்று கொண்டிருந்த உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் ஊழியம், உங்களுடைய எதிர்காலம், அதை ஒரு பெரிய ஒரு தோப்பாக, பாலைவனத்தில் இருக்கிற சோலையைப் போல ஒரு தோப்பாக மாற்றுகிறார். தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படுது. உங்களை நீங்கள் தனியாக இருந்த இடம் பாலைவனம்னு சொல்லவே முடியாது. ஏன்னு சொன்னால் நீங்கள் இருக்கிற இடமே அந்த பாலைவனத்தினுடைய தன்மையை மாற்றி போட்டு அது ஒரு பெரிய ஒரு தோப்பாக, ஒரு பெரிய சோலைவனமாக கர்த்தர் அதை மாற்றுகிறார். The God is changing an environment, but you are very standing in a very same spot. அவர் அந்த சூழ்நிலையை மாற்றுகிறார். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள் மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர். இதுதான் ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு செய்கிற ஒரு நன்மை. இன்றைக்கும் எத்தனையோ பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்காக எவ்வளோ இழக்கிறாங்க தெரியுமா, எவ்வளோ விட்டு கொடுக்குறாங்க தெரியுமா, எவ்வளவோ உதவி செய்கிறாங்க தெரியுமா. நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறாங்க. பிள்ளைகளுடைய சிரிப்பை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய பெற்றோர்கள் இல்லாமல் இருப்பாங்களா? ஒரு சிலர் இருக்கலாம், அது விதி விலக்கை விட்டுருங்க. ஆனால் பெரும்பான்மையாக நான் சொல்கிறேன், பிள்ளைகளுடைய சந்தோஷம், அவன் நல்லா இருந்தால் போதும், என் மகன் நல்லா இருந்தால் போதும், என்னுடைய பிள்ளைகளுடைய குடும்பம் நல்லா இருந்தால் போதும், அதுங்க நல்லா இருக்கட்டும், சின்ன பிள்ளைங்க வாழ்கிறாங்க நல்லா இருக்கட்டும் என்ற எண்ணம் இல்லாத பெற்றோர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கா? எவ்வளவோ சந்தோஷங்களை விட்டு கொடுத்து வாழ்கிற பெற்றோர்களை நாம் பார்த்துருக்குறோம். ஆனால் இங்கு நம் சந்தோஷத்தை மாத்திரம் அவர் வாயின் வார்த்தையாக மாத்திரம் சொல்லியப்பா நீ நல்லா இருப்பா, நான் தூரமாக இருந்துக்கிறேன்ப்பா, என்னால் எந்த தொந்தரவும் இல்லைன்னு சொல்லி ஒரு மனிதனைப் போல அவர் நடைமுறைப்படுத்தாமல், அவர் தகப்பனாகவும் அதை செய்யக்கூடிய வல்லமை நிறைந்த இறைவனாகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக இடைப்படுகிறார். இஸ் டைரக்ட்லி கம்மிங் இன் டு யுவர் லைஃப் டு டூ ஆல் த நீட்ஃபுல் மிரக்கல்ஸ் இன் டியூ டைம். எல்லா அற்புதங்களையும் ஏற்ற வேளையில் செய்வதற்காக உள்ள வரார். அவர் நீங்கள் இருக்கிற இடத்துடைய சுற்றுப்புறங்கள் ஒரே மாதிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சூழ்நிலையை நான் மாற்றுறேன், அந்த சூழ்நிலையை ஒரு சோலைவனமாக நான் மாற்றுறேன். கவலைப்படாதீங்க மகளே, மகனே, நீ கவலைப்படாதப்பா, உன்னோடு நான் இருக்கிறேன், உன் சூழ்நிலையை நான் மாற்றுகிறேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆமென். இதுதான் அதனுடைய பொருள். ஈஸ் சேஞ்சஸ் த desolation into strength, joy and beauty. ஆமென். அடுத்ததாக ஒரு வசனம் வாசிக்கிறேன். ஏசியா 43:18 வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். சரி, இந்த வசனத்தை நான் ஏன் வாசித்தேன், இதற்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஒரே ஒரு சம்பந்தம் தான் இருக்குது. எதற்காக நான் இந்த காரியங்களை செய்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் நம் பக்கம் ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். அது என்ன தெரியுமா? இந்த கில்ட்டினஸ் இருக்குது தெரியுமா, நமக்குள்ளாக இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்வு, அதை உங்கள் வாழ்க்கையிலேருந்து இப்பொழுதே இந்த வேலையில் எடுத்து போடுங்க. அதுக்காக பாவம் செய்து கொண்டே இருந்து இப்போ நான் பாவம் செய்துகிட்டே இருப்பேன், ஆனால் கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பார், வனாந்தரத்தையும் அவாந்தர வழிகளில் எல்லாவற்றையும் வழியையும் நீரூற்றுகளையும் உண்டு பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி பேம்பரிங் பண்ணுறதுக்காக நான் பேசலை. பரிசுத்தமான வாழ்க்கை மாத்திரம்தான் ஒரே வாழ்க்கை, அதற்கு எந்த விதமான ஆல்டர்னேட்டிவ் கிடையாது, வேதம் காண்பிக்கவில்லை. அதனால் அதை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண நான் பேசலை. ஆனால் நடந்தவைகளில் ஒரு அவமானமான அருவருப்பான நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கோம்ல, அதனுடைய தாக்கங்கள் நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகும் மனம் மாறின பிறகும் நன்மையான வாழ்க்கையை இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா, அந்த வாழ்க்கையின் மத்தியிலும் அது நம்மை குத்தி கொண்டே இருந்தார் அந்த ஒரு தாக்கம் நமக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், பூர்வமானவைகளையும் முந்தினவைகளையும் நம்ம நினைக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். த ஃபார்மர் திங்ஸ் அந்த ஓல்ட் திங்ஸ் இதெல்லாம் கடந்தவைகளை, அவர் பழைய காரியங்களை நினைத்து சிந்தித்து அதனுடைய குற்ற உணர்வு உங்களிடம் இருக்க வேண்டாம். இப்பொழுது நீங்கள் தெய்வ பிள்ளைகளாக, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக, ஒரு புதிய காரியத்தை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை கொடுக்கிறார்.
ஒரு புதிய அனுபவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த அனுபவம் என்பது உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை மாற்றப் போகிறது. அதாவது வர இருக்கிற ஒரு பெரிய ஈவெண்ட்டாக அது மாறப்போகிறது. அது வனாந்தரத்தையும் மாற்றப்போகுது, அவாந்தர வெளிகளையும் மாற்றப்போகிறது. அதை உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு முதல்ல கேட்டார் பாருங்க. அதே தான் இப்பொழுதும் கேட்கிறார். நீ அதெல்லாம் விட்டுருப்பா, இந்த ஃபார்மர் திங்ஸ்லாம் விட்டுரு, இந்த ஓல்டு திங்ஸ்லாம் விட்டுரு. அதை சிந்திக்க வேண்டாம், அதை நினைக்க வேண்டாம். நீ எனக்குள்ளாக இருக்கிறாய், நான் உனக்குள்ளாக இருக்கிற மகளே மகனே. இதுக்கு மேலே உனக்கு கில்ட்டினஸ் வேண்டாம். ஐ ஹவ் பெய்டு ransom ஃபார் யூ. நான் உனக்காக விலைக்கிரயம் செலுத்தி இருக்கிறேன், நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு உங்களுக்காக அவர் அன்பாக பேசுகிறார், ஆதரவாக பேசுகிறார். பேச மாத்திரம் அதோடு நின்று விடாமல் செயலிலும் அதற்கான அற்புதங்களை செய்கிறார். ஆமென். 2 கொரிந்தியரில் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி சொல்லுது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளாய் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். நல்லா பாருங்க. ஃபார்மர் திங்ஸ், த வேர்ல்ட் திங்ஸை மெடிடேட் பண்ணி ரீகால் பண்ண வேண்டாம். உங்கள் தகுதியை நாம் இழந்து போகிறோம். அவர் புதிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். நாம் இருக்கிற சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறார். நம் தேவைகளை சந்திக்க விரும்புகிறார். அவர் வனாந்தரத்தில் மரங்களை, விதவிதமான மரங்களை உண்டு பண்ணி, அவாந்தர வெளிகளிலே விதவிதமான மரங்களை உண்டு பண்ணி, உடன்படிக்கையை, இரட்சிப்பை, சமாதானத்தை, பயணத்தை எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தி நம்மையே ஒரு பாலைவனத்தில் ஒரு சோலைவனமாக மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற இந்த சூழ்நிலையில் நாம் we should not meditate about the former and old things. நாம் அதை குறித்து தியானித்து சிந்தித்து ஒரு குற்ற உணர்வோடு வாழ வேண்டாம். ஏனென்றால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். பழைய காரியங்கள் ஒளிந்து போயின. பிகாஸ் we are in Christ. அதான் உங்களுக்கு சொன்னேன், அவர் நமக்குள்ளாக, நாம் அவருக்குள்ள உள்ளாக இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதுசாக மாறுது. இன்றைக்கி புதுசாக மாறுது. இந்த நேரத்தில் புதிதாக மாறுகிறது. உங்கள் வாழ்க்கை புதிதாக மாறுகிறது. உங்களுடைய எண்ணங்கள் புதிதாக மாறுகிறது. உங்களுடைய சிந்தனைகள் புதிதாக மாறுகிறது. சகலத்தையும் புதிதாக்குகிற தேவன் உங்கள் வாழ்க்கையை பரிபூர்ணப்படுத்த விரும்புகிறார். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், இதுதாங்க வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தான் ஒரு புதிதான காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியான ஒரு வாழ்க்கை. இந்த நேரத்தில் தேவன் உங்களோடு பேசுகிற இந்த வார்த்தையின் வழியாகவே தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறார். உங்கள் ஊழியத்தில் உங்களுக்கென்று ஒரு புதிய காரியம் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அது ஒரு புதிய அபிஷேகமாக இருக்கும், ஒரு புதிய வெளிப்பாடாக இருக்கும், ஒரு புதிய வழிமுறையாக இருக்கும். அந்த வழிமுறை அநேகருடைய ஆத்துமாக்களை கர்த்தருக்கு ஏதுவாக திருப்பும். அது ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கை மாத்திரம்தான் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. உங்கள் ஊழியம் என்பதே உங்கள் வாழ்க்கை தான். அது ஊழியம் செய்கிறவர்களை நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க, அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு அது புரிந்திருக்கும். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதே ஒரு ஊழியம் செய்கிற வாழ்க்கை தான். ஏன்னா நம்ம அன்பாக வாழும் பொழுதும், நாம் நிறைவாக வாழும் பொழுதும், விசுவாசத்தை உள்வாங்கினவர்களாக வாழும் பொழுதும், அதை உங்களுக்கு அறியலையான்னு அவர் கேட்டார் பாருங்க. அந்த கேள்வியே மிக பயங்கரமான ஒரு கேள்வி தெரியுமா? ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லி அந்த கேள்வியை நம்ம பார்த்து கேட்கும் பொழுது நமக்கு என்ன விதமான ஒரு எண்ணம் வரும் தெரியுமா? ஐயோ, நம்ம இயேசுவை புரிஞ்சிக்கலையே, இன்னும் நம்ம கர்த்தராகி தேவனை நம்ம அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோமே. இஸ் அ இன்கேப்பபிள் ஆர் வாட்? இஸ் அ கேப்பபிள் காட், இஸ் அ மைட்டி காட். அவரால் முடியாதா என்ன? ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் வித் ஹிம். அதனால் அவரால் முடியுமே, அதை நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு உணர்வு வருதில்லை. அப்படியான ஒரு ஊழியக்காரர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ண விரும்பி தான் இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். எல்லா மாற்றமும் நிச்சயமாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆகும். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான், மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர். ஃபார்மர் திங்ஸ், த ஓல்ட் திங்ஸ், முந்தினவைகள் பழையவைகளை சிந்தித்து நீங்கள் அதை மெடிடேட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் லீவ் இட் அவுட். எல்லாம் புதிதாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது இந்த வேளையில் வரப்போகிறது. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போனன, எல்லாம் ஒளிந்து அழிந்து போனன. ஏன் தெரியுமா? கர்த்தர் தன்னுடைய இரத்தத்தினாலே உங்களை மீட்டு இருக்கிறார். என்னோட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெப வேலை மிக முக்கியமான வேலை. கொஞ்சம் நேரம் தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். அதோடு உங்கள் ஜெபம் நிற்கக்கூடாது. வாழ்க்கை ஜெபமாக மாறணும். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. பழைய காரியங்களை சிந்திக்காமல் ஜெபம் பண்ணுங்க. பழைய காரியங்களை நான் மீட்டு கொள்ளப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தர் எனக்காய் விலைக்கிரயம் செலுத்தி இருக்கிறார், நான் ஒரு ரட்சிக்கப்பட்ட மகனாக ஊழியனாக நான் இருக்கிறேன் என்று கிளைம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க.
புதிய உடன்படிக்கை எனக்கு வேணும் ஆண்டவரே, அதை நான் உறுதிப்படுத்தணும் ஆண்டவரே. எனக்கு புதிய காரியத்தை என்னுடைய இந்த மிஸ்ட் ஆஃப் ஆல் மை எம்டினஸ், எனக்கு இந்த ஒரு ஒரு வெறுமையின் மத்தியில் அவாந்திர வெளியில் நீங்கள் உண்டு பண்ணுவீங்கப்பா. என் தேவைகளை சந்திப்பீங்க. இந்த வனாந்திரத்தில் என் தேவைகள் சந்திக்கப்படும்னு நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் செய்ய விரும்புகிறார். ஜெபிக்கலாமா? அன்பு கிருபை இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த வேளையில் உம்மை நோக்கி பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் புதிய காரியத்தை இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஊழியர்களுக்கும் நீங்கள் செய்கிறீங்க ஆண்டவரே. அதை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று இப்பொழுது ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஊழியர்களுக்காக அப்பா நம்முடைய பாதப்படியில் வருகிறேன். இப்பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளும் சொல்லி ஜெபிக்கிறாங்க, ஊழியர்கள் சொல்லி ஜெபிக்கிறாங்கப்பா. நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. யூ கேன் டூ ஆல் திங்ஸ் லார்ட் ஃபாதர் மாஸ்டர் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்கப்பா. ஆமாம் ஆண்டவரே, இந்த வேளையில் இந்த வனாந்திர வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் அவாந்திர வெளியைப் போல இருக்கிற அவங்க வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் நீர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி கொண்டு இருப்பதற்காக நன்றி. இப்பொழுது உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறீங்கப்பா. ஒரு வழியை காண்பிக்கிறீங்க ஆண்டவரே. அவங்களுக்கு ஒரு வழியை காண்பிக்கிறீங்க ஆண்டவரே. தேவையை சந்திக்க முடியாத ஜீவ தண்ணீரை கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்கள் வெளிப்படுகிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய அன்பாக நீங்கள் வெளிப்பட்டு இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்வை நீங்கள் ரெஸ்டோர் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க அப்பா. ஒரு வாழ்க்கையை மறுரூபமாக்கி கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. ஊழியத்தை மாற்றுகிறீங்க ஆண்டவரே. தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படுகிறது ஆண்டவர். அபிஷேகமாக, அழைப்பாக, பயணமாக ஆண்டவரை, மகிமையாக ஆண்டவரை, பலனாக வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது ஆண்டவரை. ஒரு பாலைவனத்தில் அவாந்திர வழியில் ஒரு சோலையைப் போல அவங்க வாழ்க்கையும் ஊழியத்தை நீங்கள் மாற்றிக்கொண்டு இருப்பதற்காக நன்றி. இந்த வேளையில் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபித்த நம்முடைய பிள்ளைகளையும் ஊழியர்களையும் நீர் இப்பொழுது தொட்டு ஆசீர்வதித்து விட்டதற்காக நன்றி ஆண்டவர். மென்மேலும் உடைய பிள்ளைகளையும் உடைய ஊழியர்களையும் உம்முடைய ஆசீர்வாதத்திற்குள்ளாய் வழி நடத்துங்கப்பா. பழைய காரியங்களை அவங்க ஒப்பு கொடுத்துருக்குறாங்க ஆண்டவர். பழைய காரியங்களை சிந்திக்காதபடியாக ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. பூர்வமானவைகளை சிந்திக்காதபடியாக ஒப்பு கொடுத்துருக்குறாங்கப்பா. அதன்படியாக அவர்களுக்கு ஒரு புதிய ஒரு மாற்றமான எண்ணம் அவர்கள் வாழ்வுக்குள்ளாய் கடந்து போகட்டும். எண்ணங்களுக்குள்ளாய் ஆண்டவரை உம்முடைய எண்ணம் நிரப்பப்படட்டும்பா. ஆமென். நான் இருதயம் உம்முடைய அன்பினாலே நிரப்பப்படட்டும். இனி ஒரு ஆண்டவரே அப்பா, ஒரு பலனுள்ள ஒரு வாழ்க்கையை ஊழியத்தை செய்ய அவர்களை அப்பா நீர் எழுப்பினதற்காக நன்றி. நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. அன்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பார்த்ததற்கு நன்றி. நீங்கள் நம்பிக்கையில் ஆழமாக வளர விரும்பினால் அமேசானில் இப்போது கிடைக்கும் எங்களுடைய புத்தகத்தை வாங்கி பயன்பெறுங்கள். மேலும் எல்டிஎன் மினிஸ்ட்ரீஸ் இந்தியாவினுடைய யூடியூப் தளத்தில் பிரதர் ரூபனுடைய வல்லமை நிறைந்த செய்திகளை பார்க்க மறக்காதீர்கள். அவரை பற்றிய கூடுதல் தகவலுக்கு LTNministries.com செல்லுங்கள். உங்களுடைய ஜெப உதவிக்கு எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் அல்லது 7305958774 என்ற எண்ணில் எங்களை அழைக்கலாம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.